இந்தியா கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி தற்போது காயம் காரணமாக எந்தவித கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்கேற்காமல் இருக்கிறார். அவர் கடைசியாக உலக கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக விளையாடினார். அந்த தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்திய வீரர், அரையிறுதிப் போட்டியில் 7 விக்கெட் கைப்பற்றிய இந்திய வீரர் போன்ற பல சாதனைகளை முகமது ஷமி படைத்து ஹீரோவாக இருந்தார். இந்த நிலையில் ஷமிக்கு உலக கோப்பை தொடர் விளையாடும் போதே காயம் இருந்தது. அதனையும் மீறி வலி நிவாரண ஊசி போட்டு கொண்டுதான் கிரிக்கெட் போட்டிகளில் ஷமி பங்கேற்றதாக தற்போது செய்திகள் வெளியாகி உள்ளது. தற்போது காயம் தீவிரமாக இருப்பதால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதனை அடுத்து முகமது ஷமி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு போட்டோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அவருக்கு ஆக்சிஜன் டியூப் மூக்கில் செலுத்தப்பட்டு இருந்தது மற்றும் காலில் கட்டுடன் அவர் ஓய்வில் இருந்தார். முகமது ஷமியின் முன்னாள் மனைவி ஹசின் ஜஹான் தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அது ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஷமியும் அவருடைய மனைவி ஹசின் ஜஹானும் தற்பொழுது பிரிந்திருக்கிறார்கள். தன்னுடைய கணவர் மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு சின்ன இரக்கம் கூட இல்லாமல் சமூக வலைதளத்தில் நாயை ஒப்பிட்டு ஷமியை திட்டிருக்கிறார். அதில் பிரபல ஆசிரியர் ஒருவர் வீரர்கள் மத்தியில் உள்ள திருமணம் தாண்டி உள்ள உறவுகள் குறித்து வீடியோ ஒன்றை போட்டு இருந்தார். அந்த வீடியோவில் சிலருக்கு எப்போது கோபப்பட வேண்டும், எப்போது சிரிக்க வேண்டும் என்றெல்லாம் நன்றாக தெரியும். அவர்கள் தங்களுடைய உணர்ச்சியை அவர்களுடைய சுலபத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்வார்கள் என்று அந்த வீடியோவில் பேசியிருந்தார். இந்த வீடியோவை பகிர்ந்த முகமது ஷமியின் மனைவி, இது போன்ற நாய்களை சத்தமாக கத்தும் தங்களை வித்தியாசமானவர்களாக காட்டிக்கொள்ளும். அவருடைய கோபம் எப்போதுமே இருக்கும், முகம் கூட சிவந்துவிடும். ஆனால் நாங்கள் ஆப்பிள் சாப்பிடுவதால் தான் இப்படி இருக்கிறோம் என்று கூறுவார்கள் என முகமது ஷமியை மறைமுகமாக மனைவி திட்டி போட்டிருந்தார். இதற்கு ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். ஷமி மருத்துவமனையில் இருக்கும்போது இதுபோன்ற பதிவை போடுவது தவறு என்றும் இதன் மூலம் தங்களின் இமேஜை தாங்களே கெடுத்து கொள்வதாகவும் ரசிகர்கள் கூறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.